அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான், وَمَا مَنَعَهُمْ أَن تُقْبَلَ مِنْهُمْ نَفَقَاتُهُمْ إِلَّا أَنَّهُمْ كَفَرُوا بِاللَّهِ وَبِرَسُولِهِ وَلَا يَأْتُونَ الصَّلَاةَ إِلَّا وَهُمْ كُسَالَى وَلَا يُنْفِقُونَ إِلَّا وَهُمْ كَارِهُونَ. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது 3 பேருடைய தர்மத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதலாவது நபர் யாருன்னு சொன்னால், இல்லா அன்னஹும் கஃபரு பில்லாஹி வ பிரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய தூதரை கொண்டும் நிராகரித்தவர்கள். அதாவது முஸ்லிம் முஃமின் அல்லாதவர்கள். இவர்கள் எவ்வளவு தர்மம் கொடுத்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர்களிடத்திலே ஈமானோ இஸ்லாமோ இல்லாத காரணத்தினால். அதே போன்று இரண்டாவது நபரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது, தொழுகைக்கு வருகின்ற போது சோம்பேறித்தனமாக, மாற்றலோடு சோம்பேறித்தனமாகத்தான் அவர்கள் என்ன செய்வார்கள், தொழுகைக்கு வருவார்கள். தொழுகையிலே பொடுபோக்குத்தனம் காட்டுவார்கள், விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள் இருப்பார்கள். எனவே தொழுகையிலே பேணுதல் இல்லாதவர்கள், நிஃபாக்தனமாக தொழுகை நிறைவேற்றுகின்றவர்கள், இவர்களுடைய தர்மத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். மூன்றாவது நபரை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது, ஒரு வெறுப்போடு விருப்பமில்லாமல் தர்மம் கொடுக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய தர்மத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவர் கொடுத்து விட்டார், இவருக்கு கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா ஒரு கௌரவத்துக்காக, தனது மானத்துக்காக அவர் என்ன செய்வார், தர்மத்தை கொடுப்பார். அவருக்கு அல்லாஹ்விற்காக கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இருக்க மாட்டாது. ஆனால் ஒரு வெறுப்போடு விருப்பமில்லாமல் அந்த தர்மத்தை அவர் கொடுப்பார். இந்த 3 பேருடைய தர்மத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான்.